வணக்கம். புத்தாண்டு வரப்போகுது. இந்த புது வருடத்தில் நிறைய பேர் நிறையா செயல்களை செய்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் அந்த புத்தாண்டு தினத்திலிருந்து ஒரு சில சபதம் எடுத்துக்கிடுவாங்க. அதுவும் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு வருடத்துலேயும் அந்த புத்தாண்டில் சபதம் எடுக்கிறது புத்தாண்டு தொடங்கப்பட்ட காலங்களில் இருந்தே இது பின்பற்றி வருது. இதில் இந்த எடுக்கக்கூடிய சபதங்கள், இந்த சபதத்தை அந்த வருடம் முழுவதும் அவங்க பின்பற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால், 100% நடக்கிறது இல்லை. அந்த வருடம் பிறக்கும்போது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவாங்க. நான் இந்த வருடம் இந்த செயலை செய்வேன், இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அது என்ன ஆகாது, நடக்கிறது இல்லை. அது ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த எடுக்கக்கூடிய செயல் அந்த புத்தாண்டு வர்றதுக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். புத்தாண்டில் தான் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுனால அது ஃபெயிலியர் ஆகுது. நம் தேவைக்கு எப்போதும் நம்ம நினச்ச உடனே ஒன்றை செய், நன்றே செய், இன்றை செய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது அது சக்ஸஸாக இருக்குது. புது வருடம் பிறக்க போதே புது வருடத்துக்கு ஒரு முடிவை, நான் புது வருடத்துலேருந்து இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், நல்ல நாள் பார்த்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அது ஃபெயிலியர் ஆகுது. அந்த 100ல் ஒரு 10 பேர் வேணால் அது கடைப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் புத்தாண்டுலேருந்து காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிருவேன், 4 மணிக்கு எந்திரிக்க போகிறேன், 5 மணிக்கு எந்திரிக்க போகிறேன், 6 மணிக்கு எந்திரிக்க போகிறேன் அப்படின்னு காலையில் எந்திரிக்கிற பழக்கத்தை நான் உருவாக்க போகிறேன்னு ஆரம்பிப்பாங்க. சிலவங்க இல்லை, நான் நாளையிலேருந்து உடற்பயிற்சி பண்ண போகிறேன், இல்லை ஜிம்முக்கு போக போகிறேன். அதிகமாக இதுதான் நடக்கிறது. நான் புது வருடத்துலேருந்து ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு பணம் கட்டிடுவாங்க. ஆனால் போக மாட்டாங்க. நான் யோகா செய்ய போகிறேன், புது வருஷத்துலேருந்து யோகா பயிற்சிகள் செய்ய போகிறேன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. பண்ண மாட்டாங்க. இல்லை கொஞ்ச நாள், ஒரு வாரம் பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. நான் புது வருடத்துலேருந்து மது அருந்த மாட்டேன், புகைப்பிடிக்க மாட்டேன், இப்படி சவாலான விஷயங்களெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்த வருஷமும் அதே முடிவுகளையும் திரும்ப எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது. சரி, இந்த முடிவுகள்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு புது வருடம் பிறப்பதற்காக நம்ம எடுக்கிறதுனால இது ஃபெயிலியர் ஆகுது. இப்போ இந்த பதிவில் நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயங்களை சபதமாக ஏற்று நீங்கள் செஞ்சுட்டே வரலாம். இதுவும் பார்த்திங்கன்னா சபதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்களில் இந்த விஷயங்களெல்லாம் நாம் கடைபிடிக்காமல் இருக்கிறதுனால, இதை கொஞ்சம் கடைபிடித்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதை பண்ணப்போம். இந்த விஷயங்களை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சபதமாக எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்காதீங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் என்னால் பின்பற்ற முடியும், ஒரு சில விஷயங்கள் என்னால் பின்பற்ற முடியாது. ஆனால் நான் அதில் உள்ள அந்த விஷயங்களை ஃபுல்லாக இப்போ நம்ம அந்த பதிவில் பார்ப்போம். அதில் உங்களுக்கு எதெல்லாம் பொருத்தமாக இருக்குது, இல்லை எதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும், இல்லை எதெல்லாம் நீங்கள் செய்ய விருப்பப்படுறீங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த விஷயங்களை அந்த வருடம் முழுவதும் நான் இதை தொடர்ச்சியாக பின்பற்ற போகிறேன், பின்பற்றாவிட்டாலும் பின்பற்ற முயற்சி செய்வேன் அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் இது பண்ணாலே போதும். அதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அன்று இரவு நம்ம படுக்கும் முன் அன்றைய வரவு செலவு கணக்குகளை எழுதக்கூடிய ஒரு பழக்கம். இது பெரியவங்ககிட்ட அந்த காலத்திலேருந்தே இருந்துகிட்டே இருக்குது. இது நம்மளோட பொருளாதாரத்தில் சில மாற்றங்களை நிச்சயமாக நமக்கு கொடுக்கும். அப்போது ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு என்ன செலவு செய்தோம், நமக்கு என்ன வரவு, இந்த விஷயங்களை நீங்கள் எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் அந்த எழுதக்கூடிய அந்த டைரியோ இல்லை அந்த நீங்கள் என்ன நோட்டு வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் எங்கே படுப்பீங்களோ அது அருகிலே வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் படுக்கும்போது கண்டிப்பாக எழுதுறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
ஸோ அதுக்கப்புறம் நான் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுவேன். இப்போ இருசக்கர வாகனத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தலைக்கவசம் அணிஞ்சு போகக்கூடிய பழக்கம் நிறையா பேருக்கு இருக்காது. ஹெல்மெட் வச்சுருப்போம், அதை போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற பழக்கம் இருக்காது. சிலர் ஹெல்மெட்டே இருக்காது. ஸோ நான் இந்த வருடம் முடிந்தபட்சம், என்னால் முடிந்தபட்சம் அதிகபட்சமாக நான் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டுவேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முடிவாக எடுத்துக்கலாம். முடிந்த அளவுக்கு சாலை விதிகளை பின்பற்றுவேன், அந்த முடிவையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒவ்வொரு வாரமும் நான் எண்ணெய் தேய்த்து குளிப்பேன். இந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இதில் இந்த மழை காலங்கள், பனி, குளிர் ரொம்ப இருக்கும்போது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரங்களை மட்டும் விட்டுட்டு மற்ற வாரங்களில் வாரத்தில் ஒரு நாள் நான் எண்ணெய் தேய்த்து குளிப்பேன். இது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் முடிவெடுத்து இதை செயல்படுத்தினாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் பின்பற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் நம்மளோட வாழ்வியல் முறையில் உள்ளதா, இது தனியாக ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி அந்த இது குறைஞ்சிட்டு வர்றதுனால இதை நம்ம சொல்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பதிவு, தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவேன். இன்றைக்கி தரையில் உட்கார்றது குறைஞ்சிருச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் டைனிங் டேபிளில் சாப்பிட்றோம், நம்ம வேலை பார்க்குற இடத்துல டைனிங் டேபிளில் சாப்பிட்றோம், நைட்டு வந்து படுத்துடுறோம், சோஃபாவில் உட்கார்றோம், சேரில் உட்கார்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்க தவிர தரையில் உட்கார்றதுக்கான நமக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி மொத்தமாகவே நின்றுச்சு. ஸோ அதனால் நான் தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவேன். அதுவும் நம்ம குறிப்பாக வீட்டில், ஸோ வீட்டில் நான் இந்த வருடம் முழுவதும் சாப்பிடும்போது தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சபதமாக எடுத்துக்கலாம். அடுத்து மாதத்தில் ஒரு முறையாவது நண்பர்களிடமும் இல்லை நமக்கு நெருக்கமான உறவுகளிடமும், ஸோ இந்த நண்பர்கள் நம்மளோட சொந்தக்காரங்க இவங்கக்கிட்ட நான் தொலைபேசியில் பேசுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நண்பர்கள்ட்டையும் உறவினர்கள்ட்டையும் நம்ம பேசுகிறதே கிடையாது. எப்போவாவது ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்தித்தா பேசுகிறோம். மற்றபடி இந்த தொலைபேசி நமக்கு வந்த புதுசில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். இப்போ அது குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுவேன். இதை கொஞ்சம் கடைபிடித்து பார்க்கலாம். முடியாதாங்கிறது அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்து. இந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், முடிந்த வரையில் இந்த வருடம் நான் பாலித்தீன் பைகளை உபயோகிக்க மாட்டேன். நம்ம நிறைய கேரி பேக் வந்து பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி நான் பாலித்தீன் பைகளை உபயோகிக்க குறைத்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தையும் ஏற்றுக்கலாம். இந்த சபதம் வந்து நமக்கு மட்டும் பலன் இல்லை, இந்த சமூகத்துக்கு மட்டும் பலன் இல்லை, நாட்டுக்கும் உலகத்துக்குமே நிறைய பலன், உலகத்துக்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த பாலித்தீனை இவங்க ஒருபோதும் தடை செய்ய மாட்டாங்க. அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ. ஸோ நாம் அந்த பயன்பாட்டை குறைச்சிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் நாம் என்ன செய்யலாம், இந்த இதில் எடுக்கலாம். நமக்கு கீழ் வேலை செய்பவரிடம் முடிந்த அளவுக்கு நான் கோபம் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். முடிந்த அளவு நான் எல்லா இடத்திலும் தவிர்க்க முடியாத பட்சத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் நான் எல்லா இடங்களிலும் உண்மையாக இருப்பேன், உண்மையை பேசுவேன். இந்த வருடம் முழுவதும் இந்த இதை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடலாம். அடுத்து ஒரு நல்ல ஒரு சபதம், ஒரு 10 புத்தகங்களை நீங்கள் தேர்வு செய்து அந்த 10 புத்தகங்களை நீங்கள் வாங்கி வைத்துக்கணும். இல்லை நான் செல்லுலலாம் அந்த புத்தகத்தை படிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ஒரு 10 புத்தகங்களை தேர்வு செய்து அந்த 10 புத்தகங்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த 10 புத்தகங்களை இந்த வருடத்தில் நான் படித்து முடிப்பேன். நீங்கள் ஒரு மாதம் ஒரு புக்கு படித்தா கூட
அந்த 10 புக்கை என்ன பண்ணிடலாம், அந்த வருஷத்தில் படிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அதே போல் தினமும் இரவு உணவை சீக்கிரமாகவே எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கலாம். இன்றைக்கி நிறையா பார்த்திங்கன்னா இரவு அதிகமாக சாப்பிட்றாங்க. மிட் நைட்டில் கூட 11 மணி 12 மணி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அது ஒரு சிலருக்கு அந்த சூழ்நிலைகள் சரியில்லாத பட்சத்தில் பயணங்களில் இருக்கும்போது அந்த மாதிரி நடக்கலாம். பட் இயல்பாகவே நைட்டு 11 மணி இரவு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இரவு ஒரு 8 மணி முடிந்தால் 7 மணி அந்த மாதிரி இரவு உணவை ரொம்ப சீக்கிரமாக சாப்பிடுவேன் இந்த வருடங்களில் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு சில செயல்களை நம்ம கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன தோணுது, இந்த முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு முடிவு எடுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் அந்த புது வருஷம் பிறக்கும்போது நான் எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நிறைய முடிவுகள் எடுத்து வச்சுருப்போம், ஒன்றுமே நடக்காது. ஸோ அதனால் இதில் உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்னதெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட முடிவுகளை எடுத்து இந்த வருடம் அல்ல வரக்கூடிய வருடங்கள் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.